ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் முதல் 6 மாதங்களுக்கு நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு இரட்டை நிலையாக இந்த வருஷம் வேலை செய்யும். முதல்ல ஒரு 6 மாதத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களும் பெரிய அளவில் இருக்காது, அதே நேரத்தில் சோதனைகளும் இருக்காது. ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது, சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது, முதல் 5 மாதங்களுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஐயா ஒன்று நிறைய பேர் பயமுறுத்துறாங்களே, வீடியோக்களில் பார்த்தா மேஷராசிக்கு 7 சனி ஆரம்பிக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்கிறாங்களே, அப்படிங்கிற அமைப்பு கூட இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு லேசாக ஒரு பயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. உண்மையில் 7 சனி இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்பது உண்மை என்றாலும் கூட 7 சனியில் 2.5 சொல்லப்படக்கூடிய 7.5 ஆண்டுகளில் நடுப்பகுதியாக ஜென்மச்சனி வரும்போது தான் ஒரு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே 2027ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரும்போது தான் பெரிய அளவில் சோதனைகள் இருக்குமே தவிர இப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த வருஷம் கொஞ்சம் காசு பணம் நல்லா வரும். 2-11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்றன. சனி அப்படியே 12ஆம் இடத்திற்கு 7.5 சனியாக மாறியதற்கு பிறகு கீழே ராகு வந்து 11ஆம் இடத்துல உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கிறார். ஆகவே பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. என்னங்கய்யா இந்த வருஷம் நடக்கும்? உண்மையை சொல்ல போனால் காசு பணம் நன்றாக வரும், ஆனால் அதை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாத செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்துல விரயச்சனி போகிறார், அசுப செலவுகள் இருக்கும். நல்ல விதமாகவே சம்பாதிப்பீங்க. அப்படியெல்லாம் பெரிய சோதனைகள் பெரிய வருமான இழப்புகள் எதுவும் இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாக ஒரு சம்பளத்தை விட ஜாஸ்தியாக ஏதாவது ஒரு வழியில் பணம் வரத்தான் செய்யும். வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் ரொம்ப நன்றாகவே இருக்கும். ஆனால் அதை நேர்மையான முறையில் சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணும் காடு வாங்கணும் என்கின்ற மாதிரி ஒரு நல்ல செலவுகள் செய்ய முடியாமல் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். மற்றபடி தொழிலில் ஒரு நல்லவைகள் தான் நடக்கும், வேலையில் ஒரு நல்லமை அமைப்புகள் தான் இருக்கும். குடும்பத்திலேயும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு சில அகலக்கால் வைக்க வேண்டிய அமைப்புகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்கள். ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனை இல்லாத 2025ஆம் ஆண்டு நல்ல விதமாகவே அமையக்கூடிய ஒரு யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது. ஏனென்றால் இந்த வருஷம் நடக்க இருக்கின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் மிக நல்ல அமைப்பாக சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு மாறுறார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த 11ஆம் இடத்து சனி வரும். அது மாதிரி குரு வந்து மே மாதம் 2ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 2 அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே தாலாட்டு பாடுகின்ற அருமையான ஒரு அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு, தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவோம்ல, அந்த அமைப்பு இப்போது இருக்கிறது. வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராசியை புனிதப்படுத்தக்கூடிய அளவில் ராசிநாதன் அப்படியே ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க ராசியும் வலுவாக அப்படியே குருவின் இருப்பால் அபரிதமாக நல்ல விதமாக இருக்குது. 2025 போடுன்னு போடக்கூடிய அருமையான யோக அமைப்பு. ஐயா யோகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டில் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது. திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் இருக்கும், லாபங்கள் இருக்கும், 4 காசு வரும், அதை சேர்த்து வைக்கவும் முடியும். ஒரு மாதிரியான இந்த வருஷம் நல்லா இருந்ததுங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விட 2025 நல்லா இருந்ததுங்கன்ட்டு மனப்பூர்வமாக குடும்பத்தார்கிட்டையோ நம்மகிட்ட வேண்டப்பட்டவங்ககிட்டயோ சொல்லக்கூடிய அளவிற்கு 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் நல்லா இருக்கு. சரி, ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஐயா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அப் அண்ட் டவுன்ஸ் தானே வாழ்க்கை. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் 4-10ஆம் இடங்களில் ராகு கெதுக்கள் வருது இல்லையா, அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் வயதான அம்மாவை வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டக்குன்னு அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு உறவுகள் சரியாக இல்லாத தன்மைகள் அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீடு வாகனம் வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுறது, வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான்
பிரச்சனைகளாக இருக்குமே தவிர எல்லாவற்றையும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரக அமைப்புகள் 2025, 26 2 வருஷமுமே நல்லா இருக்கும். அதனால் அடுத்த வருஷமும் நல்லா இருக்கும். இந்த வருஷம்லாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ரிஷபராசிக்காரர்கள் முழு மூச்சுடன் நல்ல விதமாக முயற்சியோடு செய்யக்கூடிய எதுவும் பலித்து நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வருடம் 2025 ஆங்கில புத்தாண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள்னு சொல்லிடுவேன். இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே ராசிக்கு மாறுகிறார். ராசி சுபத்துவத்தை அடைகிறது. 9ஆம் இடத்திலிருந்து பாக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை வழி நன்மைகளை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி அப்படியே 10ஆம் இடத்திற்கு போகிறார். 9ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் அவருக்கு நல்ல இடம் தான். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. ராகு கேதுக்கள் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பயிற்சி நடப்பது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை வலுவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக பெரிய அளவில் சோதனை இல்லாமல், அதாவது ஒரு 70 மார்க் மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி, அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நன்றாகவே இருக்கிறது. சோதனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க. ராசி சுபத்துவம் அடைந்தாலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் வலிமையும் அதற்கான ஒரு சிந்தனை அமைப்புகளும் செயல் திட்டங்களும் உங்ககிட்டயே வந்துடும். அடுத்தவங்கெல்லாம் அவங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் மே மாதத்திலிருந்தே அப்படியே நல்ல விதமாக ஆரம்பிக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளை நல்ல விதமாக பலிக்க செய்வார், புகழடைய செய்வார், பெயரடைய செய்வார், நல்ல அறிமுகங்களை கொடுக்க செய்வார், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க செய்வார். அந்த வாய்ப்புகளை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. வருடத்தின் பிற்பகுதியில் நல்ல வேலைகள் கிடைக்கும், குடும்ப அமையும், கணவன் மனைவி யார் என்பது அடையாளம் தெரியும், காதல் கைகூடும். பிரேக்கப் ஆச்சு பாருங்க அஷ்டமச்சனியில், அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு புதிதாக ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும். அந்த காதல் கைகூடக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அமைப்புகள், நல்ல உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஒரு கணவன் யார் மனைவி யார் என்பது தெரியும். வருடத்தின் பிற்பகுதியிலேயே கண்டிப்பாக திருமணம் பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆகவே எல்லா விதத்திலையும் ராசியில் உட்காரக்கூடிய குரு 5, 7, 9 பார்ப்பாரா, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே குழந்தைகளின் பேரில் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு என அனைத்திலுமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தாங்க 2025 இருக்கும். 2021, 22 மிதன ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இல்லையே. அந்த மாதிரியான சோதனைகள் எதுவும் இப்போது பெரும்பகுதியாக கண்டிப்பாக கிடையாது. ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல 20 வயதிற்கு ஒன்று, 40 வயதுக்கு ஒன்று, 60 வயதிற்கு ஒன்று மாதிரி அவரவருடைய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருப்பது, குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கிறது. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல இருந்துட்டு திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது என எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2025 மிதனத்தில் அனைவருக்கும். கடகராசிக்காரங்க பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போறீங்க. பெரிய ரிலீஃப் கிடைக்க போது உங்களுக்கு. இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கடந்த 2 வருடங்களாக உங்களை சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருந்த அட்டமத்து சனி அப்படியே விலகுது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெரிய அளவில் பாதிப்புகள் அடையலை. ஆனால் பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டு விட்டீர்கள். வராத கண்களில் தண்ணீர், வராத கண்களில் கூட கண்ணீர் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலும் பனிச்சுமையிலும் வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு மாதிரியாக பேச முடியாத ஒரு சூழலில் என்னை சுற்றி இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாமே இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்படியே விலகுது. சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். ஐயா இன்னும் ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டாம், ஆனால் கெட்டது நடக்காமல் இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா? கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகள் அத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. உறவுகளை பற்றி நல்ல விதமான தன்மைகள் ஏற்பட போகிறது. நட்பு மீண்டும் உருவாக போகிறது. இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகி போன, காதல் சரியாக இல்லாத, காதலியால் காதலனால் மன அழுத்தங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த அமைப்பு, கணவனால் நட்புகளால், உறவுகளால், மனைவியால் போன்ற எதிர்பாலின தவறால கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அனைவருக்குமே அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வருடத்தின் ஆரம்பத்திலேயே பிப்ரவரி, மார்ச் மாதத்திலேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். ஆகவே அஷ்டமச்சனி விலகக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இந்த வருஷம் இருக்குங்க. 2025 மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை
செய்யும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு வட மாநிலங்கள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் இதுவரைக்குமே வெளியே போகிறதற்கு தடை இருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல விதமாக தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2025ஆம் ஆண்டு சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்புன்னு தெளிவாகவே சொல்லுவேன். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த கிரக அமைப்புகள் இப்போது அவர்களை அப்படியே திறந்து விடக்கூடிய சுதந்திரம் தரக்கூடிய அமைப்புகள்ல இப்போ அமைஞ்சிருக்கு. மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 8ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் வந்தா கூட 2ஆம் இடத்துல ராகு இல்லாம கேது தான் இருக்கிறார். அவர் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை செய்ய மாட்டார். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் குடும்ப குழப்பங்களும் வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய இழப்புகள் அத்தனையும் தீரக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அஷ்டமச்சனை விலகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வருடமாக அமைந்திருக்கிறது 2025 வருஷம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற வருஷம்னு தான் சொல்லணும். எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிரகங்கள் நல்ல அமைப்புகளை செஞ்சிடறதில்லை. போன ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். உங்களில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை, பணம் சரியில்லை, பொருளாதார நிலைமைகள் சரியில்லை, கணவன் மனைவியிடையே ஒரு மாதிரியான உறவு அமைப்புகள் சரியாக இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் போன்றவைகள் இருந்தன. நட்புகள் கை கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கையே நமக்கு உதவி என்கின்ற அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. உண்மையிலேயே கோச்சார ரீதியாக சாதகமற்ற தன்மைகள் 7.5 சனியை விட அஷ்டமச்சனி தான் கொஞ்சம் கடுமையான அமைப்பாக இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் அஷ்டமச்சனி கெடுதல்களை செஞ்சிடறது இல்லைங்க. ஒரு 90% அதாவது சந்திரன் பாவத்துவமாக இருக்க பிறந்தவர்கள், தேய்பிரையில் இருக்க பிறந்தவர்கள், அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்க பிறந்தவர்கள், பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு சனியோடு இணைந்திருக்க பாவத்துவமாக இருள் தன்மையோடு இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனி இருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கத்தாங்க செய்யும். 2025 பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறுறதுக்கான அமைப்புகள் இருக்கு. அகலக்கால் வச்சிடாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது என்பது கண்டிப்பாக செல்லுபடியாகாது. நீங்களா வேலையை விட்டுற வேண்டாம். நீங்களா புதிய தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். தெரியாத ஒன்றை செய்ய வேண்டாம். ஒரு மாமன் கூட மச்சான் கூட சேர்ந்து இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், என் காசு மட்டும்தான் அவருக்கு தான் நல்லா தெரியும், அவர் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், ₹1 போட்டால் ₹100 ஆக்கிடுவார். இந்த மாதிரி அடுத்தவரை பற்றிய மிகை மதிப்பீடு போன்ற தன்மைகள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இறங்கக்கூடாது. குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். அஷ்டமச்சனி சில நேரங்களில் 2025 2026 அஷ்டமச்சனி. இதில் பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்களை தான் போட்டு வாட்டி எடுக்கும். அஷ்டமச்சனியாக இருந்தால் கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கடுமையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது ஏமாறுறது, முக்கியமாக அந்த வேலை வாங்கி தரேன்னு யாருன்னா கேட்டாங்கன்னு வைங்க, இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுங்க. இந்த மாதிரியான பண விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக, யாரையும் நம்ப தேவையில்லாத அளவில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் தராத ஒரு நல்ல வருஷமாகவே 2025 அமையுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருஷத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் ஜூன் மாதம் வரைக்குமே இதில் 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. அப்போ வருடத்தின் முதல் 6 மாதங்கள் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாமல் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்படியே மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்திற்கு போயிடுறாரு, சனி 7ஆம் இடத்திற்கு போயிடுறாரு, திரும்பவும் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வருவார். வருட கிரகங்கள் பெரிய அளவில் சோதனைகளை செய்யக்கூடிய அளவில் இல்லை. அதே மாதிரி இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜூன் மாதத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதனால கூட்டி கழிச்சு பார்த்தா பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. வருடத்தின் முதல் பகுதியில் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மை வருடத்தின் பிற்பகுதியில் ராகுவால் கிடைக்க போகிறது. கடன் முடிய போகிறது. கடனை கழிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கடன்களை டப்பு டிப்புன்னு போட்டு முடிச்சிடுற மாதிரி ஏதாவது ஆட்டத்துக்கும் மாட்டத்துக்கும் இதை போட்டு எதையாவது வித்து கடன் அடைக்கக்கூடிய சூழல்கள் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக போகக்கூடிய தன்மை உண்டு. வேலை தொழில் வியாபார அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கும்.
கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் பண விவகாரங்களில் இருக்கவே இருக்காது. பணம் எதில் சம்பாதிக்கிறோம்? வேலையிலேயோ, தொழிலையோ, வியாபாரத்திலேயோ, விவசாயம் போன்ற ஏதோ ஒரு அமைப்பில் சம்பாதிக்கிறோம் இல்லையா? அந்த பண அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை அமைப்புகளில் பெரிய அளவில் சோதனைகள்ல இருக்காது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும், கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாரா இருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லதுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கேட்டிருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் இருக்கின்ற நாடுகளிலேயே திரும்பி வர முடியாதபடி சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் நிச்சயமாக ஏற்படுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அனைத்தும் நல்ல விதமாகவே 2 செக்டாராக பிரிஞ்சு செஞ்சாலும் காசு பண்ண விஷயத்தில் கை வைக்காம சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏமாற்றங்களை அப்படியே நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சாதகமான ஒரு ஆண்டாகவே அமைந்திருக்குதுங்க 2025 அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. யோகமான ஆண்டு, அதிர்ஷ்டமான ஆண்டு, சுபமான ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு, எண்ணியது நடக்கக்கூடிய ஆண்டு, எதை தொட்டாலும் அப்படியா தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகும், அப்படி இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் 2025ஆம் ஆண்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னையா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, குரு, இந்த 3 இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விதமாக மாறுது. ஃபஸ்ட்டு 2 மாதத்தை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வருடத்தில் முதல் 2 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் கடைசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குரு 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். ஜூன் மாதத்திலேயே கேது 11ஆம் இடத்திற்கு மாறுறார். அற்புதமான அமைப்புங்க. இதை விட பெருசாக என்னங்க வேணும்? ராஜ கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நடக்கக்கூடிய, கையில் கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, லட்சியம் பலிக்கக்கூடிய, தொழில் மேன்மையாக இருக்கக்கூடிய சுபமான யோகமான ஆண்டாக இத்தனை இருக்குங்க. ஐயா இப்படியே அடுக்கிக்கிட்டே போறீங்களே, எல்லாம் நடந்துருமா? உங்க முயற்சியில தாங்க இருக்கு. பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப வலிமையான நல்ல தசாபுக்திகள் நடந்தால் கோடீஸ்வரன் ஆவீங்க இந்த ஒரு வருஷத்திலேயே. அதுக்காக லாட்ரி டிக்கெட் அடிக்குமா, ஷேர் மார்க்கெட் அடிக்குமான்னு கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டு நியாயமான லாபத்தை தரும். சூதாட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவாக ஜோதிடத்தில் வலியுறுத்துறது இல்லை. அப்படி இப்படின்னு 10 கோடியில் ஒருத்தருக்கு 100 கோடியில் ஒருத்தருக்கு தான் லாட்ரி டிக்கெட் அடிக்குது. அது நம்ம எல்லாருக்குமே துலா ராசிக்காரங்களுக்கு அடிச்சிடாது. உங்கள் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய தசாபுக்தி அமைப்புகளை நன்றாக கொண்டவருக்கு 2025ஆம் ஆண்டு லாட்ரி டிக்கெட் அடிக்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஆண்டு சகலத்தையும் நீங்கள் நல்ல விதமாக செய்விக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்து கொண்டிருந்த மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே மாறக்கூடிய தன்மைகள் துளாராசிக்கு வருகிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மேம்பட்ட ஒரு நல்ல அமைப்பு உண்டு. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கை அமையும். திருமணம் நடக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். வேலை தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரம்பிக்கின்ற செய்கின்ற எல்லாம் நல்லா இருக்கும். ஆகவே பொதுப்படையாக 90 மார்க் 10% வேணா உங்கள் இதில் உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஒழிய துலாம் ராசிக்காரர்கள் 90% பேருக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. ஓஹோ என்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை நிலைமையாக சொல்லுவேன். ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்திற்கு ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட மே மாதம் வரைக்கும் 5 மாதம் வரைக்கும் ராசியை குறிப்பாத்துக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய யோகம், ஒரு பாதுகாப்பு. யோகம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி கிணத்துல தள்ளி விடும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பிடிச்சிக்கிட்ட மாதிரி, கிணத்துல விழாமல் கிணத்துலேயே மேலேயும் நின்றுக்கிட்டு கிணத்துல விழாமல் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்ட மாதிரி குரு உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். எப்போவுமே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தால், ராசிநாதன் பலவீனத்தை அடைந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்லதுகள் நடக்காது. ஆனாலும் சப்ஸ்டியூட் விதி என்றால் விதி விலக்குகள் ஒரு ஜோதிடத்தில் இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு, வக்ரம் என்கின்ற பலவீனமான அமைப்பில் அப்படியே முன்பின் இடங்களில் டிராவல் பண்ணாலும் 8, 9ஆம் இடங்களில் டிராவல் பண்ணுவார். இருந்தாலும் குரு ஸ்டாண்டர்டாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். ஆகவே தப்பித்து பிழைத்தீர்கள் என்பதுதான் உண்மை. பெரிய அளவில் சோதனை இருக்காது. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட 5ஆம் இடத்துக்கு தான் போகிறார். 5ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் அவர் பண்ண மாட்டாருங்க.
இப்போ இருக்கின்ற 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ராகு கேதுக்கள் வருகிறார்கள். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட பெரிய சோதனைகளை செய்ய மாட்டாங்க. ஆக என்ன, முதல் 6 மாதங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி அப்படியே 6 மாதங்களில் குரு 8ஆம் இடத்திற்கு வருவதாலும் ராசிநாதன் சுபத்துவத்தை அடைவதாலும் ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விலகுவதாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும், வெளியிடங்களில் போய் படிக்கணும், இதெல்லாம் மார்ச் ஏப்ரல் மாதமே நடக்க ஆரம்பிச்சிடும். மே மாதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளியிடங்களில் போகக்கூடியவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி தாத்தா பாட்டிகள் பேரன் பேத்திகளை போய் பார்க்க போகிறது அல்லது பிள்ளைகளை போய் பார்க்க போகிறது, இளைய பருவத்தினர் கல்விக்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு போவது என்பது மாதிரியான எதிர்பாராத ஒரு பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனி சமயத்தில் தான் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சிங்க. 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பெரிய அளவில் சோதனைகள் உங்களுக்கு இருந்தது இல்லையா? அது போன்ற எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துவிடாது என்பதுதான் கோட்சார ரீதியிலான உண்மை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரணமான நல்ல ஆண்டாகவே, நினைத்தது நடக்கக்கூடிய பலிக்கக்கூடிய யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வருஷங்க அந்த வருஷம். மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அப்படியே 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போறார். அர்த்தாஷ்டம சனி என்கின்ற அமைப்பில் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட பெரிய சோதனைகளை செஞ்சிட மாட்டார். உங்கள் ராசிநாதனுடைய குருவினுடைய இன்னொரு வீடு தான் அது. ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போது அப்படியே கீழே இறங்கி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ என்னன்னா, மே ஜூன் மாதத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய கடன் தொல்லை, நோய் தொல்லை, ஒரு மாதிரியான நெகட்டிவான அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கின்றன. மனசு கொஞ்சம் ஸ்திரப்படும், உற்சாகமாக இருக்கும், உடல் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் உடம்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், மற்றவங்க அவங்கள பார்த்து பார்க்கின்ற இமேஜ் நல்லா இருக்கும். தொட்டது துலங்கும். என்ன ஒரு லட்சியம் வச்சிருக்கிறீங்களோ, எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ, இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த தொழில் பண்ணணும், அந்த வியாபாரம் பண்ணணும், இது போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சிகள் சாதகமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எந்த லெவல்லையும் தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். 3ஆம் இடத்தில் ராகு வருவது என்பது முயற்சிகளை பலிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடியது. கடந்த காலத்தில் கலைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க அல்லது எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்துறையில் ஃபேமஸ் ஆகணும், சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் இப்படி இருக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியாக சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நல்ல வருஷமாகவே 2025ஆம் வருஷம் இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்க இருக்கின்றன. ஆகவே அனைத்திலும் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஸ்டெடினஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வருடத்தின் பிற்பகுதியில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. ஆகவே கடந்த ஒரு வருஷமாகவே 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்தவர்கள், குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆதரவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2025ஆம் ஆண்டு. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறதுன்னு சுருக்கமாக சொல்லிடலாம். இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஓட உங்களை பிடிச்சிருக்கிற 7.5 சனி கம்ப்ளீட்டாக விலகுது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் படாதபாடு பட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் முதல் பகுதியில் அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 5 ஆண்டு காலம் கடுமையான பிரச்சனைகளை அத்தனை மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க. 21ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் 21, 22ல் 20ல் உத்திராடம், 21, 22ல் திருவோணம், அதன் பிற்பகுதியில் அப்படியே அவிட்டம். கடுமையான ஜென்மச்சனி அமைப்புகள் இருந்தீங்க இல்லையா, அவைகளெல்லாம் இல்லாமல் போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது. இந்த வருஷம் முழுக்க எல்லா நெகட்டிவும் விலகக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போகிறார். ஐயா மே மாதம் அப்படியே 6ஆம் இடத்திற்கு போயிடுறாரு குரு அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசி
ராசிநாதன் வலிமையாக குருவின் வீட்டில் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு 1000 யானை பலம் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளை அப்படியே கொடுக்கக்கூடியது. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், எல்லா முயற்சிகளும் பலிக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை தவறாக நினைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கையாளாகாதவரை நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் தக்க பதில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுடைய மகா உன்னதமான நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி அப்படியே 2ஆம் இடத்துல ராகு வந்துடுறாருங்க இல்லையா. 2-8 ராகு கேதுக்கள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் 6ஆம் இடத்திற்கு குரு மாறுறதும் எதிர்பாராத சில நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 2 வருஷமா தொழில் ரீதியாக நல்லா இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகள் அப்படியே டக்குன்னு ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வருடத்தின் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதிகமான செலவுகள் இருக்கும். செலவு இருக்குன்னா அதுக்காக கடன் வாங்கவா முடியும்? வருமானம் வரணும்ல. வருமானம் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த வருமானத்தை செலவாக வச்சுக்குவீங்க. வீடு வாங்குறது, காடு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, நிலம் வாங்குறது, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, கடனே வாங்கி ஒரு சொத்து வாங்குறது என்பது மாதிரியான கையில் இருக்கக்கூடிய பணம், போன வருடம் சம்பாதித்த பணம், இந்த வருடம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அத்தனையும் சேர்த்து வைத்திருந்த அமைப்புகளை சுப விஷயங்களுக்காக 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால நல்ல சுப விஷயங்களுக்காக செலவு செய்து அதன் மூலமான ஒரு பொருட்சேர்க்கை, சொத்து சேர்க்கை, அவரவருடைய அமைப்பின்படி வீட்டுக்கு பொருள் வாங்குறது, வீடே வாங்குறது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஜன்மச்சனி முடியுது. இதை விட வேற என்ன வேணும்? 2 வருஷமா எப்படி போட்டு படாத பாடு படுத்திச்சு இல்லையா. ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரர்களுக்கு கூட சனின்னா நான் தாயா அப்படின்னு அடையாளம் காட்டு போகாது இந்த சனி. அதுவும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜன்மச்சனி முடியுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சனி பகவான் மிகுந்த படாத பாடுபடுத்தி விட்டார் என்பதுதான் உண்மை. என்னில் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் எல்லாமே பாதி பேர் கும்பராசிக்காரங்க தான். இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாம் அழுத சோக கதைகள் எல்லாம் ஏகப்பட்டது. அத்தனையும் முடிய போகிறது, சோகம் விலகப் போகிறது, சுகம் வரப்போகிறது என்பதுதான் கும்பராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அத்தனை கிரகங்களும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஜன்மச்சனி முடிய போகுது. 7.5 சனி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான சோதனைகளை கொடுக்கக்கூடிய 2ஆம் வருடம், நடுப்பகுதி 2ஆம் வருடம், 2.5 வருடம் ஜன்மச்சனி உங்களை விட்டு விலக போகுது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்ப்பது என்பது சகலத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுதுங்க. ராகு கேது பயிற்சிகள் கூட அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துறாது. ராசியிலேயே ராகு வந்தாலும் 7ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறாரு. எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனால் தூக்கம் இழந்தவர்கள், உறவுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், நட்புகளால் விரட்டப்பட்டவர்கள், காதல் தோல்வி அடைந்தவர்கள், கணவனால் மனைவியால் அதிருப்தியை, மன அழுத்தத்தை அடைந்தவர்கள், பிரிந்திருப்பவர்கள் மறுபடியும் எல்லாரும் சேர போறீங்க. இதுவரைக்கும் புரியாத உண்மைகள் புரிய போகிறது. விட்டு கொடுத்து போவதே வாழ்க்கை என்பது புரிய போகிறது. மன அழுத்தம் விலக போகிறது. தூக்கமில்லாத இரவுகள், புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே தூக்கமில்லாத இரவுகள் எல்லாம் அப்படியே விடியாத இரவு நல்லபடியாக விடிய போகுது அப்படிங்கிறதா 2025 நல்லபடியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பட்ட சோதனைகள் கடுமையான சோதனைகள். ஒரு ஜோதிடனாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்ததில் கிட்டத்தட்ட பாதி பேர் கும்பராசிக்காரங்க. அத்தனை பெரிய அளவிற்கு மன அழுத்தத்தை சம்பாதித்து கொண்டிருந்த, மன அழுத்தத்தால் மூழ்கி போயிருந்த எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நிம்மதிகள் வரக்கூடிய, வரவுகள் கிடைக்கக்கூடிய, கடன் விலகக்கூடிய, ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய, குடும்ப வாழ்வில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய, எல்லாம் அப்படியே மாறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2025ஆம் ஆண்டு. கும்பத்திற்கு யோகா ஆண்டு. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனி ஆரம்பிக்க போகுது. ஒரு 6 மாதமாகவே மாத பலன்கள் எல்லாத்துலேயுமே மீனராசிக்காரர்கள் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ புலி வருது கதையாக 2025ஆம் ஆண்டில் இதை சொல்கிறேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஜன்மச்சனி ஆரம்பிக்க போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜன்மச்சனி ஆரம்பிக்க ராசி எந்த விதத்திலும் புனிதத்தை அடையாமல் குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். 10, 12, 8 போன்ற அமைப்புகளை பார்ப்பார். மே மாதத்திற்கு பிறகு அவரும் ராசிக்கு சாதகமான ஒரு இடத்துல இல்லை. இங்கே இப்போது ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு 12ஆம் இடத்திற்கு மாறுவதும் கேது 6ஆம் இடத்திற்கு மாறுவதும் ஒரு பெரிய பாதுகாப்பு.
6ஆம் இடத்துல கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் நடக்க விடாமல் தடுப்பதற்கு கேது பார்த்துக்கிறார். ஆனால் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது, அதனால நிதானமும் பொறுமையும் கவனமும் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50 வயசுக்காரர் ஆனவங்களுக்கு இந்த பலன் பொருந்தவே பொருந்தாது. 2 பிரிவாக தான் சொல்லுவேன். ஜென்மச்சனி பொங்கு சனியாக வேலை செய்யக்கூடிய 50 வயது தாண்டியவர்களுக்கு, 20 வயதுகளில் 7.5 சனியை கடுமையாக அனுபவித்தவர்களுக்கு, விவரம் தெரிய 7.5 சனியுடைய அவஸ்தைகளை புரிந்தவர்களுக்கு இதுக்கு அப்படி நடக்காது. 50 வயசு தாண்டியவர்களுக்கு வீடு வாங்குறது, நகை வாங்குறது, காடு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, கையில் இருக்கிற பணம் செலவாகிறது, குடும்பத்தில் மங்கள் நிகழ்வு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தையில் பெண் குழந்தைகளுக்கு வளகாப்பு போன்ற அமைப்புகள், கொஞ்சம் நிம்மதியாக பெரிய குடும்ப தலைவராக குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் சின்னவர்களுக்கு வேலை போகும், தொழில் போகும், காசு போகும், நிம்மதி போகும், தூக்கம் போகும். காதல்னா என்னன்னு தெரியும், காதலிக்கவே கூடாது, ஆம்பளையை கண்டாலே எரிச்சல் வரும், பொம்பளையை கண்டாலே எரிச்சல் வரும், கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும். இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எந்த பழக்க வழக்கத்திலேயே மாட்டிக்காம, இந்த 6 மணிக்கு மேலே போனால் ஒரு பைக்கெல்லாம் வரிசையாக ஒரு கடையை ஓரமாக அப்படியே நிற்கிதே, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் போகாமல் மனதை திடப்படுத்தி கொண்டு, ஜென்மச்சனி என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் தான். காசு பணம் உறவுகள் என்பதை எப்படி அப்படின்றத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் தான். இதை ஈஸியாக கடந்தலாம் என்பதை நல்ல விதமாக புரிந்து கொண்டு, 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் எதுவும் வராமல் பரம்பொருள் நம்மை காக்கும் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டு, ஒரு மன உறுதியோடு கடக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இளைய பருவத்தினருக்கு, இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஆனால் 50 வயது கடந்தவர்களுக்கு ஆனந்தமான ஆண்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு